வணக்கம், you're watching Rakesh with me, Rakesh Raghunathan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபியோட பேரு வந்து சிங்கள பொடி குழம்பு. அதாவது இந்த ரெசிபி எனக்கு எப்படி கத்துண்டேன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். பட் வாட் செட்ஸ் திஸ் குழம்பு அபார்ட் இஸ் ரொம்ப ஒரு வாசனையான ஒரு பொடி. ஸோ அந்த பொடி அண்ட் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு வந்து காஞ்ச மிளகாய் ரெட் சில்லி, 2 கப் அளவுக்கு தனியா, நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே தான். 1/4 கப்பு மிளகு, 1/4 கப்பு சீரகம், ஒரே ஒரு விரலி மஞ்சள். இதை தவிர ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து கடுகு, ஒரு ஸ்ப்ரிக் ஆஃப் கருவேப்பிலை, ஒரு 10-11 கத்திரிக்காய். இந்த மாதிரி அந்த பொடி போட்ட காயெல்லாம் பண்ற மாதிரி இந்த மாதிரி கீரி வச்சிருக்கேன். உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி, ஒரு அரை கப்பு வந்து தேங்காய் பால், அவ்வளவே தான். பட் இந்த பொடி இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது எல்லா இன்கிரீடியன்ட்டும் சொன்ன மாதிரி சேர்த்து ஒரு தட்டுல போட்டு வெயில்ல காய வைக்கணும். மார்னிங்ல இருந்து ஈவினிங் அதை காய வச்சுட்டு கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சுக்கணும். ஓகே, பட் இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் இன் அ கண்ட்ரி, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சூடா வெயில் வரலன்னா, அவன்ல வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்துல ஒரு ட்ரேல போட்டு ஒரு 160-170 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்ல ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா அந்த வாசனை வரும். நீங்க அந்த காஞ்ச மிளகாய் தொட்டு பாத்தீங்கன்னா நல்ல சூடு இருக்கும், ஒரு கிறிஸ்ப்னஸும் இருக்கும். அது வரைக்கும் யூ ஷுட் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல இங்க வந்து நான் சொன்ன மாதிரி புளி தண்ணி, இது வந்து கிட்டத்தட்ட 500 ml தண்ணியில நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இதுல நல்லா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம். அந்த கேப்ல இந்த பொடியை வந்து நான் நல்லா அரைச்சுக்கிறேன். இது நல்ல பொடியா அரைச்சுக்கணும். என்ன மாதிரி பொடினா, அரைச்சதுக்கு அப்புறம் யூசுவலா அந்த மிக்ஸி மூடிக்கு மேல ஃபைனா இருக்கும் பாத்தீங்களா, சாம்பார் பொடி மாதிரி அப்படி அரைச்சுக்கணும். ஸோ இந்த பொடி ரெடி. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திஸ் பொடி இஸ் டன். இப்போ இங்கேயும் வந்து நல்ல அந்த புளி, மஞ்சள் அண்ட் உப்பு சேர்த்த அந்த தண்ணி வந்து நல்ல கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கத்திரிக்காவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சொன்ன ரெசிபி வந்து இங்க ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க பேர் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வேண்டாம்னு சொல்லியே சொன்னாங்க. பட் அவங்க ஃபேமிலியில இதோட இந்த குழம்புக்கு பேரு வந்து சிங்கப்பூர் குழம்பு, சிங்கப்பூர் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன் அந்த பேருனா, ஒரு சிங்களா ஃபேமிலி வீட்டில், ஆனா சிங்கப்பூர்ல வந்து இந்த குழம்பு சாப்பிட்டுருக்காங்களாமா. ஸோ இது வந்து பேரு இதுவா இருந்தா சிங்கள பொடி குழம்பு அப்படின்னா கூட இது நிஜமாவே அங்க ஸ்ரீலங்கால பண்ணுவாங்களா? பட் டெஃபினெட்லா சிங்களா கறி பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நிறைய விதமான ஸ்பைசஸ் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இட் குட் பி அன் ஆஃப் ஷூட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். பட் தட் இஸ் த பியூட்டி அபவுட் ஃபுட் இல்லையா? நமக்கு இருக்கிற ஸ்பைசஸ் மாதிரி சிமிலர் இருக்கும். நமக்குன்னு நான் சொல்றது சவுத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா, பட் அதே வேற கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ ஆண்டி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெசிபி. ஐ எம் நாட் மென்ஷனிங் யுவர் நேம். இது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, லுக் அட் தட். நல்லா அந்த புளி கொதிச்சு அந்த பச்சை வாசனை மெயினா போயிடுது. அண்ட் இந்த கத்திரிக்காயும் எவ்வளவு நல்லா, இன்னும் கூட கொஞ்சம் இட் கேன் குக், பட் ஓவரால் கலர் மாறி எவ்வளவு டெண்டரா இருந்ததுன்னா அவ்வளவு குக் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ திஸ் இஸ் டன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த மேஜிக்கல் பொடி இதை வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அவங்க என்கிட்ட சொன்னதை, டேய் இந்த குழம்பு பொடி, இந்த மாதிரி இருக்கிற பொடியை மாத்திரம் நீ வந்து ஆட் பண்ணி இந்த குழம்பு பண்ணனா பக்கத்து வீட்டில் இருக்கிற உன் நெய்பர்ஸ் மொத்தம் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க, அவ்வளோ வாசனையா இருக்கும். தி அதர் திங் ஷீ செட் டு அஸ், இந்த மாதிரி இந்த பால் கூட்டு ஆர் எனி கைண்ட் ஆஃப் பொரியல் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பண்ணும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா இதை தூவி பண்ணா பிரமாதமா இருக்கும் அப்படின்னு ஷீ செட். ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த பொடியோட போட்ட உடனே வாசனை பிரமாதமா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல மாத்திரம் ஜஸ்ட் செக் ஃபார் சால்ட் எப்படி இருக்கு என்னன்னு. கொஞ்சம் வேணா கூட நம்ம தண்ணி ஊற்றி தளர்த்திக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. ஸோ ஐ வில் ஆட் சம் வாட்டர் நவ். இப்போ சால்ட் பிரமாதமா இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன்னா, பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a little thick,
கிட்டத்தட்ட ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணி லுக் அட் தட். எவ்வளோ டெண்டராக அந்த கத்திரிக்காய் இருந்தால் இப்படி குக் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக். இதில் எண்ணெய் நான் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடு பண்ணி இதில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடுகு வெடிக்கிற கேப்பில் நம்ம இதில் இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிட்டோம். லவ்லி. ஓகே, தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு உடனே அணைச்சிட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை பண்ணிட்டு just pour that over the குழம்பு and குயிக்கா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ். லுக் at that. Just look at that. எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் இது அம்மாவும் நிறைய குழம்புல சொன்ன மாதிரி இந்த புளி வந்து கொஞ்சம் ஒரு அசிடிக் இன்கிரீடியன்ட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டார்ட்னஸ், பிகாஸ் ஆஃப் த பொட்டன்சி தட் இட் ஹேஸ். ஸோ அதை கட் டவுன் பண்ணுறதுக்கு தான் இந்த தேங்காய் பாலுன்றதையும் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நவ் ஐ வில் டேஸ்ட் திஸ். ஆஹா, ஜோரா இருக்கும் வாசனை. நீங்க யோசிக்கலாம், இது வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு வத்த குழம்பு மாதிரி தானே. பட் இதுல வெந்தயம் கிடையாது, அப்புறம் தோரம்பருப்பு கிடையாது, கடலைப்பருப்பு கிடையாது, மெயினா பெருங்காயம் கிடையாது. இஃப் யூ நோட்டிஸ், ஷீ செட் பெருங்காயம் இதுக்கு யூஸே பண்ணாத. மஞ்சள் பொடி கூட நம்ம எதுக்கு ஆட் பண்ணனா, இருந்தாலும் அந்த பொடியில கொஞ்சம் இருக்கிறதுனால we added மஞ்சள் பொடி, மிச்சப்படி no similarities. So go ahead, try this recipe. சிங்கள பொடி குழம்பு is ready. இது ட்ரை பண்ணிட்டு let me know how it is. ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணி பார்க்குறேன், but it was just fantastic. I'd love to hear what you think about this. Cheers.